தமிழ் சினிமால மொத்தம் 15க்கும் மேல ஒரு புது ஹீரோஸ் இந்த ஒரு 2, 3 வருஷத்துல உருவாகி இருக்காங்க அப்படின்றத ஒரு ட்விட்டருடைய ட்வீட் மூலியமா நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. பட் அதுல ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இத்தனை ஹீரோஸ் உருவானாலும் ஒரு சில பேரால தான் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். ஆனா, அதுல மிக முக்கியமா இந்த ஹீரோஸ்லாம் அவங்க இடத்த தக்க வச்சுப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அவங்கள மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹீரோஸ் வெறும் ஹீரோஸ் மட்டும் இல்ல, டைரக்டராவும் வொர்க் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவர் ஒரு டைரக்டராவும் வொர்க் பண்ணியிருக்காரு. ஹீரோவாவும் இருக்காரு. அபிஷன் ஜீவிந்த் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டராவும் இருந்திருக்காரு. இப்ப வித் லவ்வோட ஹீரோவாவும் இருந்திருக்காரு. கட் பண்ணீங்கன்னா, பாரி இளவழகன். அவர் வந்து ஜமா அப்படின்ற படத்திலேயே வந்து ஒரு டைரக்டர் கம் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு டைரக்டர் கம் ஹீரோவா முதல் படத்திலேயே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அப்படின்னா, அது கென் தான். வெறும் டைரக்டர், ரைட்டர், ஒரு பெர்ஃபார்மரா, ஹீரோவா மட்டும் இல்லாம, கென் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு லிரிசிஸ்ட்டாவும், ஒரு சிங்கராவும் இந்த சினிமாவ பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்க பெரிய மேஜிக்கு? ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை மாறிடுங்க. ஆனா, அந்த ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை மாறத்துக்காக, அவங்க பல வருஷம் ஒரு எஃபோர்ட்ட போடுவாங்க. அதுவும் 24 வயசுல கென் இவ்வளோ பெரிய ஒரு எஃபோர்ட்ட போட்டிருக்காருன்னு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா, சர்ப்ரைஸா அது சாதாரணமா நடந்துறாதுங்க. ஏன்னா, அந்த ஏஜ்ன்றது ஒரு டீனேஜ், ஒரு நல்ல எனர்ஜில நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா அந்த லைஃப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்டின்ற அந்த மைண்ட் செட்ல இருப்போம். பட் அது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு, நான் என்னுடைய வேலைய சரியா பண்றேன். அந்த வேலை என்ன ஜாலியா வச்சுக்கும்னு நெனச்சு ஒருத்தர் வொர்க் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அதுதாங்க கென்னு. அப்படி ஒரு எஃபோர்ட்ட போட்டிருக்காரு. அதோட ரிசல்ட்டா எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கென்ன ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர்லயே அப்படி ஒரு எனர்ஜி குடுத்திருந்தார். ஆனா இந்த படம் முடியும்போது கென்ன ஒரு ஹீரோவா பார்க்க முடியல. ஒரு ஸ்டாரா பார்க்க முடியுது. கண்டிப்பா அடுத்த எல்லா படத்துலயும் எப்படி பிரதீப் ப்ரோவ ஒரு மாதிரி பயங்கரமா பிளாஸ்ட்டா மக்கள் செலிப்ரேட் பண்றாங்களோ, அப்படி ஒரு எனர்ஜி கென் கிட்டயும் இருக்குன்றதுல டவுட்டே இல்ல. அ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. எந்த சீன்ல வந்தாலும் சரி, அது எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஒரு காமெடி சீனா இருக்கட்டும். நான் அப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த ரகளபுரம்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல வந்து அவங்க அப்பாவும், அவரும் வந்து சின்ன வயசுலயே அப்படி ஒரு பெர்ஃபார்மருங்க அவரு. அத பார்த்துட்டு எனக்கு இதுல பார்க்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தலைவன் சின்ன வயசுல அவ்வளோ விஷயத்த பண்ட்டான். இதெல்லாம் பண்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அப்டின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா பிளாஸ்ட் பண்ணியிருந்தாரு. எல்லா ஃப்ரேம்லயும் அவர் தான் கிங் அப்டின்ற ஒரு ரேஞ்சுல ஒண்ணு வொர்க் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. யூத் படத்தோட கதைய பொறுத்தவரைக்கும், நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு அப்பா, அம்மா. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் தான் இன்னும் இந்த மிடில் கிளாஸ் அதுவும் லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படியாவது மேல வந்துரணும். அப்படி மேல வரத்துக்கு அவங்க பையன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் அந்த குடும்பத்த பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரெகுலரா ஆசைப்படுற ஒரு அம்மா, அப்பா. அப்படி இருக்க ஒரு பையன். ஆனா அந்த பையனுக்கு எப்படியாவது லவ் பண்ணணும். லவ் பண்ணி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கான். லைஃப்ப பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு பையனா இருக்கான். அப்படிப்பட்ட பையனுடைய வாழ்க்கையில லவ்ல என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான். செகண்ட் ஹால்ஃப்ல அப்படியே அந்த ட்ராக்க மாத்துறான். ஏன்னா இந்த படத்தோட ஒரு ட்ராவலா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல நம்மளுடைய கண்ணோட்டம் ஒரு யூத்துக்கான ஒரு படமா இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல அப்படியே ட்ராக்க கட் பண்ணி ஒரு பேரண்டிங்காவும், ஒரு எமோஷன்னா என்ன? பேரண்ட்ஸ் என்ன நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த இடத்துல பசங்க எப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு, அப்படியே ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் ஒண்ணு இருந்தது. ஒரு பொறுப்புன்னு ஒரு பையனுக்கு எந்த எந்த இடத்துல ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ யாரா இருந்தாலும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் அவனுக்கு அது வரும். அத இந்த கதையில ரொம்ப அழகா கென்னு ஸ்டேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. செகண்ட் ஹால்ஃப் அப்படிதான் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் பெர்ஃபெக்ட்டாவும் லேண்ட் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஹீரோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சமாளிச்சு, அவருடைய முடிவு என்னவா இருக்கு? பேரண்ட்ஸ் அவர என்னவா பார்க்குறாரு? அண்ட் லவ் அப்படின்றதையும் அவர் என்னவா புரிஞ்சுக்கிறாரு? இந்த கதை மூலியமா ஆடியன்ஸ்க்கு என்ன கடத்துறாங்கன்றது தான் இந்த படத்தோட யூத் அப்படின்ற ஒரு கன்டென்ட் சொல்ல வர ஒரு மெசேஜா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ஒரு 2, 3 சீன்ங்க. அதுல கண்டிப்பா சொல்லணும். அ எனக்கு வந்து லவ் டுடே ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பிரதீப் ப்ரோ வந்து ஒரு அ வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து Instagramம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன் வந்து சீனாவே வரும். ஒரு கிரீன் மேட்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் அந்த சீன். இப்படி லவ் டுடேவ பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். அப்படி பல சீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல சிமிலரா சொல்லல. பட் ஐடியாவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாரு கென்னு. என்னன்னா, ஒரு பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டியா இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து ஒல்லியா ஒரு பையன லவ் பண்ணுவாங்க. அந்த பையன் இந்த பொண்ண லவ் பண்ணணும்னா, அவங்க எப்படி ஒரு எஃபோர்ட் இருக்கணும், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனையா இருக்காங்கன்னு ஒரு கதையா சொல்லுவாங்க. அந்த கதைய ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி கென்னு ஒண்ணு ப்ளே பண்ணி விட்டுருப்பாரு. அதுல கிராபிக்ஸா ஒரு இன்புட்ட குடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் கோட்டு போட்டு ஒரு ரோஸ வச்சுட்டு மீனாட்சி கிட்ட அந்த ரோஸ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு.
அந்த ஓவரால் ஸ்டேஜிங்கே எனக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. எப்படிப்பா இந்த மனுஷன் இப்படி ஒண்ணு யோசிச்சான்? அதுவும் அந்த ஒயிட் கலர் கோட்லாம் அவர பார்க்கும்போது எனக்கு ரஜினி சார் ஞாபகம் வந்துட்டாரு. அந்த தென்மதுரை அந்த சாங்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த சாங்ல பயங்கர ஸ்டைலா இருப்பாரு. அப்படி ஒரு ஃபீல்ல இருந்தாரு கென்னு. செம்மையா இருந்துச்சு அந்த ஸ்டேஜிங். இப்படி இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட சீக்வென்ஸ சொல்லிட்டே போலாம். சீன்ஸ் சொல்லிட்டே போலாம். அண்ட் எமோஷனலா ஒரு சீன மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு அப்பாவா அந்த அப்பா வந்து அவருடைய லைஃப்ல ஜெயிக்க முடியல. ஆனா, அவங்க வீட்ல அவங்க பையன எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக பிரஷர் பண்ணி திட்டிட்டே இருப்பாங்க. அந்த பையனுக்கோ, அந்த வீட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கோ அது புரியாது. ஏன் அப்பா நம்மள திட்டுறாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு வலியும், வேதனையும், ஒரு பெரிய பயமும் இருக்குன்றத இந்த படத்தோட சீன்ல ஒண்ணு கன்வே பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிங் அதெல்லாம். அவ்ளோ எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா உங்க அப்பா, அம்மாவ உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, அந்த படம் பார்க்கும்போது உங்கள அறியாம உங்க கண்லருந்து தண்ணீ வரும்ன்றதுல டவுட்டே இல்ல. அதுவும் வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த சீன் ரொம்பவே கனெக்ட் ஆகும்ன்றதுல டவுட்டே கிடையாது. எல்லாருமே அப்படிதான் நெனைப்பாங்க. அதனால எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற ஒரு படமா தான் இந்த படத்த கென் அண்ட் டீம் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கென் செம்ம டான்ஸருங்க. செம்ம ஹீரோங்க. எல்லா இடத்துலயும் ஒரு பாக்ஸ்ல ஒரு ஹீரோக்கு என்னென்னலாம் இருக்கணும்னா, அந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணி, அதுல எக்ஸ்ட்ரான்னு ஒரு எழுதி, அதுல ஒரு 10 பாக்ஸ் 10 விஷயங்கள எழுதி, அந்த 10 விஷயங்களையும் டிக் வாங்குற ஒரு இடத்துல தான் கென் இருக்காரு. பயங்கரமா பண்ணிட்டாரு. ஒரு ஆக்டராவும், ஒரு பெர்ஃபார்மராவும் மிரட்டிட்டாருன்றதுல டவுட்டே இல்ல. இதை தாண்டி இந்த படத்துல சுராஜ் நடிச்சிருக்காரு. தேவதர்ஷினி மேம் நடிச்சிருக்காங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது சூப்பரா இருந்துச்சு. சுராஜ் சாருக்கு நான் சொன்ன மாரி அந்த எமோஷனல் சீன்ல ரொம்ப அழகா லாக் பண்ணியிருந்தாங்க. தேவதர்ஷினி மேம் எப்படி சரண்யா அம்மாவ வந்து ஒரு காலகட்டத்தில எல்லா படத்துலயும் அம்மாவா பார்த்தாங்களோ, இந்த படத்துக்கு அப்புறமா தேவதர்ஷினி மேம எல்லா படங்களையும் அம்மாவா பார்ப்பாங்கன்றதுல டவுட்டே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப புடிச்ச அம்மாவா, அவங்களுடைய கேரக்டரா அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப கியூட்டா, ஜாலியா இருந்துச்சு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அண்ட் ஹீரோயின்ஸா 3 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சிறை படத்தோடைய ஹீரோயின். அவங்கள பத்தி சொல்லவே வேணாம். சிறை படத்திலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலயும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, சிறை படத்துல அவங்கள வேற ஒரு பொண்ணா பார்த்தேன். கட் பண்ணீங்கன்னா, இந்த படத்துல அந்த கேரக்டரா அப்படி ஒரு டிஃபரன்ஷியேஷன ஸ்க்ரீன்ல காட்டுறாங்க. அது சாதாரணமா நடந்துராது. இதுக்கு முன்னாடியே அவங்கள மலையாள படத்துலலாம் பார்த்துருக்கேன். அது எல்லாத்துலயுமே வேற வேற பொண்ணா தெரிஞ்சாங்க. அதுதான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். அத தொடர்ந்து பயங்கர பெஸ்ட்டா பண்ணிட்டு வராங்க. அனிஷ்மா அவங்களுக்கு பெரிய ஒரு கங்கிராச்சுலேஷன். அடுத்து மீனாட்சி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க தான் ஒரு ஹீரோயினா ஹோல்ட் பண்றாங்க. எனக்கு அவங்கள லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்துருந்தேன். அப்பயே நான் சொல்லியிருந்தேன். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து நெறைய தமிழ் சினிமால அவங்கள ஹீரோயினா பார்க்கணும்னு. அதுல அவங்களுடைய வெயிட்டா வேறயா இருந்தது. ஒரு மெச்சூரான ஒரு பொண்ணா இருந்தாங்க. கட் பண்ணா இந்த படத்துக்காக அப்படி ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணா எப்படி இருப்பாங்க? அப்படியே இருந்தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மீனாட்சியா அவங்க அப்படின்ற ஒரு ஒரு ஷாக் இருந்தது எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட்ட இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வேற அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் சீக்வென்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோயினுக்கு என்ன கிரேஸ் இருக்கணும், என்ன எனர்ஜி இருக்கணும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும். அது இன்ட்ரோல் பிளாக்லலாம் ஒண்ணு பண்ணியிருப்பாங்கலாம். பயங்கர ஜாலியா, என்ஜாயபிளா இருந்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு 2 பொண்ணுங்க வருவாங்க. மீனாட்சி இல்லாம. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது இல்லாம 3வதா ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்களும் இன்ட்ரோல் பிளாக்ல வருவாங்க. ஒரு ஹிந்திக்கார ஒரு பொண்ணா ஒண்ணு வருவாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த கதையில ரொம்ப நீட்டா, ரொம்ப ஜாலியா இருந்தது. இதை தாண்டி கென் அண்ட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒரு டீமே இருக்காங்க. அந்த டீம்ல எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ பயங்கர பெஸ்ட்டா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து டான் படத்துல நான் பார்த்திருக்கேன். அவரு இந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு போர்ஷன குடுத்திருந்தாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இன்னொருத்தர வந்து ரீசென்ட்டா வித் லவ் படத்துக்கான இன்டர்வியூல பார்த்திருந்தேன். ஒரு ஆங்கரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய வீடியோஸ் நான் எதுவும் பார்த்ததில்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸே ஜாலியா இருந்துச்சு. அண்ட் அந்த கென் அண்ட் டீம் ஒரு வாட்டி கென் ஏதோ ஒரு திட்டு வாங்குறாங்க, அடி வாங்குறாங்கன்னா, இந்த ஓவரால் கேங்குக்கு ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாங்க அந்த ஓவரால் டீமு. அந்த ரியாக்ஷன பார்த்து நம்மளால சிரிக்காம இருக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு பிளாஸ்ட்டா ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுத்துறாங்க. அப்படி வயிறு வெடிக்க சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் பார்க்கும்போது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும். ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஓவரால் வேற ஒரு ட்ராக்ல போய் நம்ம ஒரு எமோஷனல் ஜர்னில ஒண்ணு உட்கார வச்சுறாங்க. அதுலயும் இந்த படம் பீக்கா தான் இருந்ததுல டவுட்டே கிடையாது. அண்ட் மியூசிக் ஜி. பிரகாஷ். தலைவன் தெறிக்க விட்டுருந்தான். விஐபி படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப வருஷமா என்னுடைய ரிங்டோனா அதுதான் இருந்தது. ஆஃப்டர் யூத் எனக்கு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மியூசிக்க எனக்கு ரிங்டோனா வைக்கணும்ன்றது தோணுச்சு. வெறும் இது மட்டும் இல்ல. நீங்க பல இடங்கள்ல ஒரு பல்சர் பைக் பிரேக் அடிக்குது, இல்ல ஹார்ன் அடிக்குதுன்னா, கண்டிப்பா பொல்லாதவன் படத்தோட மியூசிக்க கேட்பீங்க. மறுபடியும் ஜிவி சார் அப்படி ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நெறைய இடங்கள்ல யூத் படத்தோடைய மியூசிக்க ரிங்டோனா கேட்பீங்கிறதுல டவுட்டே இல்ல. அப்படி ஒரு வொர்க்க பண்ணியிருக்காரு.
படத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லா சாங்கும் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி, படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் முட்டை கலக்கி இப்படி 2, 3 சாங் வந்து பயங்கர வைரல் ஹிட். இது ஒரு ஆல்பம் ஹிட்டா தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஜிவி சார் வந்து ஒரு 100 படத்துக்கு மேல வொர்க் பண்ணிட்டாரு. ஆனா இன்னமும் அதே எனர்ஜியோட ஒரு யூத் வைபோட ஒண்ணு வொர்க் பண்றாருன்னு நினைக்கும்போது பயங்கர ஷாக்கிங்காவும், சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விவேக் எக்ஸ்ட்ரார்டினரியான ஒர்க்குங்க. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு படம் ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு ஒர்க் ஆகுது. அந்த படத்த நம்ம ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா என்ஜாய் பண்றோம்னா, வெறும் இந்த காஸ்ட்டு, ரைட்டிங் அதெல்லாம் தாண்டி சினிமாட்டோகிராஃபின்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும். ஏன்னா, அந்த கண் வழியா பார்க்கும்போது தான் அந்த கதை அப்படியே இருக்கு. அப்படி ஒரு அவுட்புட்ட இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி குடுத்திருக்காரு. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் காஸ்டியூம்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல. அவங்களும் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எடிட்டிங்கா இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மைனஸா இந்த கதையில எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆரம்பத்துல எல்லா கதைக்கும் தேவைப்படுற ஒரு 10, 15 நிமிஷம் எடுத்துக்குது. அண்ட் நடுவுல ஒரு இடத்துல என்ன தோணுச்சுன்னா, இந்த கதை ரெகுலரான ஒரு பேட்டர்ன்ல மாறுதோ அப்படின்னு தோணுச்சு. இது மட்டும் தான் எனக்கு மைனஸா இருந்தது. ஆனா அந்த ரெகுலரான பேட்டர்ன மறுபடியும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எண்டுல ஒண்ணு மாத்துனாங்க. ஒரு கரெக்ட்டான மெசேஜ குடுத்தாங்க. மீண்டும் அந்த படத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல இடம் பிடிக்கிற மாரி வச்சாங்க. அது இந்த படத்தோட வெற்றியாவும், பிளாஸ்டாவும், பேங்காவும் நான் பார்க்குறேன். ஒரு சில படங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் பிளாக் பஸ்டர்ன்றது தோணும். எனக்கு யூத் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா இந்த படம் பிளாக் பஸ்டர். எப்படி பிரதீப் ரங்கநாதன் வரும்போது ஒரு எனர்ஜி வந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இதுக்கப்புறம் கென் வரும்போதும் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு குடுத்தது. இதுக்கப்புறம் எப்பேர்ப்பட்ட ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றாரு, என்னென்னலாம் படங்கள் பண்றாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி நீங்க யூத் படத்த பார்த்திருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அது ரிலேட்டடா பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.